அன்புள்ள மாணவர்களே வணக்கம். கற்கண்டு வல்லினம் மிகா இடங்கள் இயல் 6 9ஆம் வகுப்பு. இயல் 5ல் வல்லினம் மிகுமிடங்களைப் பற்றி விளக்கமாக பார்த்தோம். இந்த இயலில் வல்லினம் மிகா இடங்களைப் பற்றி பார்க்க உள்ளோம். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். தோப்புகள், தோப்புக்கள். கத்திக் கொண்டு வந்தான், கத்திக் கொண்டு வந்தான். முதல் தொடர் பல தோப்புகள் என்னும் பொருளை தருவதை காணலாம். முதல் தொடரில் இக்கு மிகாமல் வந்திருப்பதால் பல தோப்புகள் என்னும் பொருளை அது தருவதை பார்க்கலாம். ஆனால் இரண்டாவது தொடர் தோப்புக்கள் என வருகிறது. அதன் பொருள் என்னவென்றால் தோப்பில் இருந்து இறக்கப்பட்ட கல், குடிக்கின்ற கல் என்று பொருள். எனவே இங்கு இக்கு வரும்போது வேறொரு பொருள் வருவதை பார்க்கலாம். மூன்றாவது தொடர் கத்திக் கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான், அதாவது கத்தியை எடுத்து வந்தான் என்னும் பொருளை தருவதை பார்க்கலாம். ஆனால் நான்காவது தொடர் கத்திக் கொண்டு வந்தான், கத்திக் கொண்டு வந்தான் என்று வரும்போது கூச்சல் இட்டுக்கொண்டு, சத்தம் இட்டுக்கொண்டு வந்தான் என்னும் பொருளை அது தருவதை பார்க்கலாம். எனவே தொடரில் வல்லினம் மிகுந்து வரும்போது ஒரு பொருளும், வல்லினம் மிகாமல் வந்தபோது வேறொரு பொருளும் வருவதை நாம் அறிகிறோம். நாம் பேசும்போதும் எழுதும் போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்த வேண்டும். அதற்காக வல்லினம் மிகும் இடங்கள் மற்றும் மிகா இடங்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்தெந்த இடங்களில் வல்லின எழுத்துக்கள் மிகாமல் வரும் என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அது செய், இது காண், அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஆ இ என்பது சுட்டெழுத்துக்கள் அல்லவா? அதனால் அந்த சுட்டெழுத்துக்கள் வரும்போது, அந்த சுட்டெழுத்துக்களை கொண்ட பெயர்கள் வரும்போது அங்கே வல்லெழுத்துக்கள் மிகா. எது கண்டாய், எவை தவறுகள். இங்கே எது என்பது எவை என்பதும் வினா பெயர்கள் ஆகும். அதனால் வினா பெயர்கள் வரும்போதும் வல்லினம் மிகாது. வினா பெயர்கள் வரும்போதும் வல்லினம் மிகாமல் வரும். அடுத்ததாக குதிரை தாண்டியது, கிளி பேசும். குதிரை தாண்டியது, கிளி பேசும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் வந்து ஒரு தொடர் அமையும் போது அங்கே அதைத்தான் எழுவாய் தொடர் என்று சொல்லுகிறோம். அந்த எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாமல் வரும். பாருங்கள், குதிரை என்பது இங்கு எழுவாய், தாண்டியது. எனவே எழுவாய்க்கு பிறகு தாண்டியது என்று வருவதால் அங்கே மிகவில்லை. அவ்வாறே கிளி பேசும். கிளி என்பது எழுவாய், பேசும் என்பது வினைமுற்று இருந்தாலும் கூட கிளி என்ற எழுவாய்க்கு பிறகு வினைச்சொல் வந்தாலும் அங்கு மிகவில்லை. எனவேதான் எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ, எனது சட்டை. அண்ணனோடு போ, எனது சட்டை. 3 மற்றும் 6ஆம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை உருவான ஆள் அல்லது ஓடு என்னும் உருபுகளும் 6ஆம் வேற்றுமை உருவான அது என்னும் உருவும் வெளிப்படையாக ஒரு தொடரில் வந்தால் அதை வேற்றுமை விரி என்று சொல்கிறோம். எனவேதான் 3ஆம் வேற்றுமை உருவும் 6ஆம் வேற்றுமை உருவும் வேற்றுமை விரிவுகளில் வரும்போது வல்லினம் மிகாது என்று சொல்கிறார்கள். அண்ணனோடு, ஓடு என்பது இங்கே 3ஆம் வேற்றுமை உருவான ஓடு, அதனால் இங்கு மிகவில்லை. எனது சட்டை என்பது அது என்பது 6ஆம் வேற்றுமை உருவு, அதனால் இங்கு மிகவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்ததாக தந்தையே பாருங்கள், மகளே தா. தந்தையே பாருங்கள், மகளே தா. விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. விழி வருகின்ற, அதாவது யாரையாவது அழைப்பது போல வருகின்ற தொடர்களை விழித்தொடர்கள் என்று சொல்வதை நாம் முன்பே பார்த்திருப்போம். இங்கும் தந்தையே என்று விழித்து அல்லது அழைத்து பாருங்கள் என்று சொல்வதால் இந்த தந்தையே என்ற விழி சொல்லுக்கு பிறகு இங்கு வல்லினம் வரவில்லை. அதே போல மகளே தா என்று வருவதால் மகளே என்பது இங்கு விழிப்பெயர், அதனால் இங்கும் வல்லினம் மிகவில்லை. எனவே விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது என்பதை அறிய வேண்டும். அடுத்ததாக
வந்த சிரிப்பு, பார்த்த பையன். வந்த சிரிப்பு, பார்த்த பையன். பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த என்பது பெயரெச்சம், பார்த்த என்பதும் பெயரெச்சம். இப்படி பெயரெச்சம் வரும்போது அங்கே வல்லெழுத்துக்கள் மிகுந்து வாரா. வந்த என்ற சொல் சிரிப்பு என்னும் பெயரைக் கொண்டு முடிவதால் பெயரெச்சம் என்று சொல்லுகிறோம். அவ்வாறே பார்த்த என்ற எச்சம் பையன் என்னும் பெயரைக் கொண்டு முடிவதால் பார்த்த என்பதை பெயரெச்சம் என்று சொல்கிறோம். அதனால்தான் பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாமல் வந்துள்ளது. நாடு கண்டான், கூடு கட்டு. நாடு கண்டான், கூடு கட்டு. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. முன்பு நாம் பார்த்திருக்கிறோம். இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்தால் மிகும். ஆனால் இங்கு இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வருவதனால் அதை இரண்டாம் வேற்றுமை தொகை என்று சொல்கிறோம். இப்படி இரண்டாம் வேற்றுமை தொகை வரும்போது வல்லினம் மிகாது. பாருங்கள், நாடு கண்டான், நாட்டை கண்டான் என்று வரும்போது இக்கு மிகும். ஆனால் ஐ என்பது இங்கே மறைந்து வந்துள்ளதால் இங்கே வல்லினம் வரவில்லை. அவ்வாறே கூட்டை கட்டு என்று வந்தால் வல்லினம் மிகும். ஆனால் அப்படி வராமல் கூடு கட்டு, ஐ என்பது இங்கே மறைந்து வருகிறது. கூடு கட்டு, அதனால் இங்கு வரவில்லை. எனவேதான் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது என்கிறார்கள். அடுத்ததாக வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. அதாவது வரும்படி, பெரும்படி என்று சொல்லும்போது அங்க படி என்பதில் முடிகின்ற வினையெச்சமாக அது உள்ளது. வரும்படி, பெரும்படி. ஏனென்றால் சொன்னார், கூறினார் என்ற வினைமுற்றுகளை கொண்டு அந்த சொற்கள் முடிவதனால் அதை வினையெச்சம் என்று சொல்லும். எனவே வரும்படி, பெரும்படி என்று சொல்லுகின்ற வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது என்பதை நாம் அறிய வேண்டும். வாழ்க தமிழ், வருக தலைவர். வாழ்க தமிழ், வருக தலைவர். வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்க, வருக, தாழ்க, ஒழிக, வாழிய என்று வரும் தொடர்களை எல்லாம் வியங்கோல் வினைமுற்று என்று நாம் சொல்லுகிறோம். எனவே அந்த வியங்கோல் வினைமுற்று வருகின்ற இடங்களில் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வாரா. குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன். குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை என்றால் என்ன? குடி தண்ணீர். குடி என்பது வினைச்சொல்லு, தண்ணீர் என்பது பெயர் சொல். அந்த குடி தண்ணீர் என்னும் இந்த தொடரில் காலத்தை காட்டுகின்ற இடைநிலை மறைந்து வருவதை பார்க்கலாம். முதலில் வினையடியும் அதற்கு பிறகு பெயர் சொல்லும் வருகிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள் மறைந்து வருவதை பார்க்கலாம். அதனால் அதை வினை தொகை என்று சொல்கிறார்கள். குடி தண்ணீர் என்பது குடித்த தண்ணீர் என்றும் பொருள் தரும், குடிக்கின்ற தண்ணீர் என்றும் பொருள் தரும், குடிக்கும் தண்ணீர் என்னும் பொருளையும் தரும். எனவே காலத்தை மறைத்து வருகின்ற இத்தகைய தொடர்களை வினைத்தொகை என்று சொல்வார்கள். அந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அவ்வாறே வளர் பிறை என்பதும், வளர் என்பது வினை சொல்லு, பிறை என்பது பெயர் சொல்லு. இங்கும் இது வினைத்தொகை என்பதனால் இங்கும் அந்த வல்லினம் மிகவில்லை. அவ்வாறே திருவளர் செல்வன், திருவளர் செல்வன். திரு வளர், வளர்ந்த, வளர்கின்ற, வளரும் என்னும் 3 காலங்களும் இங்கே மறைந்து வருவதனால் இதுவும் வினைத்தொகையாகும். அதனால் இங்கே வல்லெழுத்து மிகவில்லை. ஆகவே வினைத்தொகையில் வல்லினம் மிகாது என்பதை அறிய வேண்டும். ஒரு புத்தகம் 3 கோடி. ஒரு புத்தகம் 3 கோடி. 8, 10 என்னும் எண்ணு பெயர்களை தவிர பிற எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகாது. முன்பே பார்த்தோம். 8, 10 வரும்போது வல்லெழுத்துக்கள் மிகுந்து வரும் என்பதை. 8 தொகை, 10 பாட்டு என்பதை அதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். ஆனால் 8, 10 என்னும் இந்த 2 எண்ணு பெயர்களை தவிர
மற்ற எண்ணுப் பெயர்கள் வந்தால் அங்கே வல்லெழுத்துக்கள் மிகுந்து வாரா. அதைத்தான் மிகுந்து வாரா. அதனால்தான் ஒரு புத்தகம் என்று வந்துள்ளது, 3 கோடி என்று வந்துள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். தாய் தந்தை, இரவு பகல். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. என்றும் இடைச்சொல் மறைந்து வரும் தொடர்களை உம்மை தொகை என்று சொல்கிறோம். பாருங்கள், தாயும் தந்தையும் என்பதுதான் தாய் தந்தை என்று வந்துள்ளது. அதனால் இதை உம்மை தொகை என்று சொல்கிறோம். அதுபோலவே இரவும் பகலும் என்பதுதான் அங்கு வருகின்ற என்பன மறைந்து வருகின்றன. அதனால் அதையும் நாம் உம்மை தொகை என்றே சொல்கிறோம். இத்தகைய உம்மை தொகைகளில் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வாரா. மேலும் அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இந்த சொற்களுக்கு பிறகும் வல்லினம் மிகுந்து வராது. பாருங்கள், அன்று சொன்னார், அன்று என்ற சொல்லுக்கு பிறகு வராது. என்று தருவார், என்றுனா எப்பொழுது என்ற பொருளை தருகிறது. என்று தருவார் இங்கும் வரவில்லை. எனவே அன்று, இன்று, என்று வரும் சொற்களில் மேலும் ஆவது, அடா, அடி போன்ற சொற்களிலும் வந்த பிறகு வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வராது என்பதை நாம் அறிய வேண்டும். மேலும் அதே விதிதான் அவராவது, தருவதாவது. இங்கு ஆவது என்பது வந்திருப்பதை பார்க்கலாம். அவராவது, தருவதாவது. ஆக ஆவது என்பது வந்தாலும் மிகாது. யாரடா சொல், யாரடா சொல், அடா என்று வரும்போது மிகாது என்பதை நாம் பார்த்தோம். ஏனடி செல்கிறாய், அடி, ஏனடி செல்கிறாய் என்று சொல்லும்போது மிகவில்லை. அடி என்று வரும்போது மிகாது. மேலும் கம்பரை போன்ற கவிஞர் யார்? கம்பரை போன்ற கவிஞர், போன்ற கவிஞர் என்ற போதும் மிகவில்லை. போன்ற என்ற சொல் வரும்போதும் மிகாது என்பதை நாம் பார்த்தோம். மேலும் அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, அவ்வாறு பேசினான். அவ்வளவு பெரியது, அத்தனை சிறியது, அவ்வாறு பேசினான். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய என்னும் சொற்கள் வரும்போதும் வல்லெழுத்துக்கள் மிகுந்து வாரா. இந்த சொற்களுக்கு பிறகு வல்லெழுத்து வராது என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். மேலும் அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின்னும் வல்லினம் மிகாது. அத்தகைய பாடங்கள், அத்தகைய என்று வரும்போது மிகவில்லை. அப்போதைய, அப்போதைய பேச்சு, அப்போதைய பேச்சு. அத்தகைய பாடங்கள், அப்போதைய பேச்சு மிகவில்லை. அத்தகைய பாடங்கள் என்று வரும்போது மிகவில்லை. அப்போதைய பேச்சு என்று வரும்போது மிகவில்லை. அப்படிப்பட்ட காட்சி, அப்படிப்பட்ட காட்சி என்று சொல்லும்போது மிகவில்லை. நேற்றைய சண்டை, நேற்றைய சண்டை என்று சொல்லும் போதும் மிகவில்லை. எனவே அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது என்பதை அறிய வேண்டும். என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி. என்னோடு சேர், என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி. என்னோடு சேர், ஓடு என்ற 3ஆம் வேற்றுமை உறுப்பு இங்கே வந்துள்ளது. மரத்திலிருந்து பறி, 5ஆம் இல் இருந்து, மரத்தில் இருந்து 5ஆம் வேற்றுமை வெளிப்படையாக வந்துள்ளது. குரங்கினது குட்டி, அது என்ற 6ஆம் வேற்றுமை உருவும் வெளிப்படையாக வந்துள்ளது. எனவே 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. இந்த வேற்றுமை தொடர்கள் என்றால் அந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக தொடரில் வரும் தொடர்களில் மிகாது என்பதையே நாம் இங்கு அறிய வேண்டும். 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. அதாவது தமிழ் படி, தமிழை படி என்று வர வேண்டிய தொடர்
தமிழ்படி என வந்துள்ளது. இங்கு ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளது. கையால் தட்டு என்பது மூன்றாம் வேற்றுமை விரி. இங்கு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. கைத்தட்டு என்று. வீட்டுக்கு சென்றால் என்பது வீடு சென்றால் என வந்துள்ளது. இங்கே கு என்னும் நான்காம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. கரை பாய்ந்தான், அதாவது கரையிலிருந்து பாய்ந்தான் என்று வர வேண்டிய தொடர் கரை பாய்ந்தான் என்று வந்துள்ளது. இங்கும் இருந்து என்னும் ஐந்தாம் வேற்றுமை உருவு மறைந்து வருகிறது. எனவே இரண்டாம் வேற்றுமை உருவு, மூன்றாம் வேற்றுமை உருவு, நான்காம் வேற்றுமை உருவு, ஐந்தாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் தொடர்களில் வல்லினம் மிகவே மிகாது. வெளிப்பட்டு வந்தால் மிகும். தமிழை படி என்று வந்தால் மிகும். அவ்வாறே வீட்டுக்கு சென்றால் என்று வரும்போது அங்கு மிகும். எனவே இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது என்பதை இங்கு நாம் உணர வேண்டும். அடுத்ததாக தலைவி கூற்று தொண்டர் படை குரங்கினது குட்டி. தலைவி கூற்று தொண்டர் படை குரங்கினது குட்டி. நிலைமொழி உயிர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. இங்கே தலைவி கூற்று, இதில் தலைவி என்பது நிலைமொழி, கூற்று என்பது வருமொழி. இந்த நிலைமொழியான தலைவி என்பது உயிர்திணை என்பதனால் தலைவி கூற்று என்று வராது. உயிர்திணையாக இருந்தால் அவ்வாறு வராது. அஃறிணையாக இருந்தால் வரும். மேலும் தொண்டர் படை, இங்கு தொண்டர் என்பது உயர்திணை என்பதனால் இங்கும் வரவில்லை. தொண்டர் படை என்று வந்தால் தவறு. தொண்டர் படை என்றே வர வேண்டும். எனவே நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் அந்த தொடரில் வல்லெழுத்துக்கள் மிகாமல் வரும். ஆனால் நிலைமொழி அஃறிணையாக இருந்தால் அங்கு வரும். பாருங்கள். குரங்கு குட்டி, குரங்கினது குட்டி என்பது குரங்கு குட்டி என்று வரும்போது மிகும். நிலைமொழி அஃறிணையாக இருக்கும் போது மிகும். பாருங்கள். குரங்கு குட்டி, குரங்கு குட்டி. குரங்கு என்பது அஃறிணை என்பதால் இங்கே மிகுந்து வந்துள்ளது. எனவே நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகாது. நிலைமொழி அஃறிணையாக இருந்தால் வல்லினம் மிகும். எந்த நேரத்தில் என்றால் அது என்ற ஆறாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும்போதுதான். பாருங்கள். தலைவியது கூற்று என்பது இங்கு அது என்பது மறைந்து வந்துள்ளது. தொண்டரது படை என்பதில் அது என்பது மறைந்துள்ளது. ஆறாம் வேற்றுமை உருவான அது என்பது மறைந்து வந்துள்ளது. குரங்கினது குட்டி என்று வரும்போது அங்கு அது என்பது மறைந்துள்ளது. ஆனால் அங்கு இக்கு மிகுகிறது. ஏனென்றால் குரங்கு என்பது அஃறிணை என்பதால் அங்கு இக்கு மிகுந்து வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். எனவே இந்த இடத்தில் நாம் கவனம் கொள்ள வேண்டும். நிலைமொழி உயிர்தனையாய் அமையும் போது வல்லினம் மிகாது. ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி உயிர்தனையாய் அமையும் போது அந்த தொடரில் வல்லினம் மிகாமல் வரும். ஆனால் நிலைமொழி அஃறிணையாக இருந்தால் அந்த தொடரில் வல்லினம் மிகுந்து வரும். இதைத்தான் நாம் அறிய வேண்டும். மேலும் உருபொருள் நனி தின்றான், கடிகாவல், சால, சவ, தட, குழ என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அதனால்தான் இங்கு மிகவில்லை. உரு பொருள் மிகவில்லை, நனி தின்றான் மிகவில்லை, கடிகாவல் மிகவில்லை. ஆனால் சாலப் பேசினான் மிகும், தவப்பெரியன் மிகும், தடக்கை மிகும். இவ்வாறு சால, தவ, தட என்ன சொற்கள் வரும்போது மிகும். மற்ற சொற்களில், மற்ற உரிச்சொற்களில் மிகவே மிகாது என்பதை நாம் இங்கே அறிய வேண்டும். அடுத்ததாக அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றின் பின் வல்லினம் மிகாது. பார் பார், அதாவது ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வந்தால் அதை அடுக்கு தொடர் என்று நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு சொல்லும் 2, 3, 4 முறை அடுக்கி வந்தால் அதை அடுக்கு தொடர் என்று சொல்கிறோம்.
அத்தகைய அடுக்குத் தொடரில் மிகாது. பார் இங்கு மிகவில்லை. ஆனால் மேலும் சலசல, படபட, கடகட, மடமட என வருகின்ற இரட்டைக் கிளவிகளிலும் இந்த வல்லினம் மிகாது. சலசல என்று சொல்லும்போது சலச்சல என வரக்கூடாது. எனவே அடுக்குத் தொடர், இரட்டைக் கிளவி ஆகியவற்றின் பின் வல்லினம் மிகாது என்பதை நாம் அறிய வேண்டும். கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள். கள் என்னும் அஃறிணைப் பன்மை விகுதி, அஃறிணையில் வருகின்ற பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. கள் என்று சொல்லக்கூடிய அஃறிணைப் பன்மை, பொதுவாக கள் என்பது அஃறிணைப் பன்மையில்தான் வரும். ஆனால் இக்காலத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லும்போது வருவதை நாம் பார்க்கலாம். எனவே கள் என்னும் அஃறிணைப் பன்மை விகுதி, அஃறிணையில் வருகின்ற பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், கருத்து கள், கருத்துகள் மிகவில்லை. பொருள்கள், பொருள்கள் மிகவில்லை. வாழ்த்துகள், வாழ்த்துகள் மிகவில்லை. எனவே கள் என்னும் அஃறிணைப் பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாமல் வரும் என்பதை உணர வேண்டும். அடுத்ததாக பைகள், கைகள். பைகள், கைகள். பை என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கை என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொல்லாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் என்னும் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. பாருங்க, ஐ என்பது, கை என்பதும் பை என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஐகார வரிசையில் வந்துள்ள ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகளோடு கல் என்னும் பன்மை விகுதி, கல் என்று சொல்லக்கூடிய பன்மை விகுதிகள் வந்து சேரும்போது அங்கு இந்த வல்லின எழுத்துக்கள் மிகாது. பைக்கள் என்று வரக்கூடாது, பைகள் என்றே வர வேண்டும், கைகள் என்றே வர வேண்டும் என்பதை இங்கு நாம் அறிய வேண்டும். இத்துடன் எங்கெங்கு வல்லின எழுத்துக்கள் மிகாமல் வரும் என்னும் இயல் நிறைவு பெற்றது. மிக்க நன்றி மாணவர்களே.